ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாக்யூம் கிளீனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட நேமை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹிட்டாச்சி கம்பெனி. இது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து கீழே வந்து 4 வீல் இருக்குது. நீங்கள் எந்த சைடு இப்போ எந்த பொசிஷனில் போனீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி உங்கள் பின்னாடியே தான் வரும் பக்கெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயரோட லென்த்தை மட்டும் பாருங்கள். சும்மா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மீட்ரு அந்தளவுக்கு வரும். 20 மீட்ரு கூட தான் இருக்கும். அதுபோக உங்களுக்கு டீப்பு ஒரு 3 மீட்ரு டீப்பு வரும். அப்படிங்கல நீங்கள் வீடு ஃபுல்லாகவே நீங்கள் எதுவுமே ப்ளக்கை கலட்ட வேண்டிய வேலையே இல்லை. இதுதான் சென்ட்ரு. இது வந்து நீங்கள் அப்படியே இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டி விட்டிங்கன்னா போதும். அதை நான் ஆல்ரெடி மாட்டி தான் வச்சுருக்குது. இப்போ உங்களுக்கு கழட்டி காட்டுறதுனால அவ்வளோதான். நீங்கள் வேறு வேலையை பண்ண வேண்டாம். லைட்டாக கிளிக்கு வந்து அமுக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ நான் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணுறேன். அப்படியே லாஸ்ட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஃபீச்சர்லாம் சொல்லிடுறேன். டியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டேட் ஆகிற டியூப் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் டியூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் நல்லா ஒரு குவாலிட்டி தான். நீங்கள் இப்போ போயிட்டு கைட்டு வச்சு இப்போ முறுக்கி விட்டிங்கனாலும் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாத டியூப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு மண் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கல்லுகளும் போகும். அப்படி இருந்தும் இந்த டியூப்பு அந்தளவுக்கு போகாது. ஆனால் நல்லா குவாலிட்டியாக தான் போட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த மிஷினை வந்து அது என்னமோ ஏதோன்னு அவங்க பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துருவோம். வீடியோவும் நான் ஒரு ஆள் எடுக்கிறனால நான் கொஞ்சம் அவங்ககிட்ட ரொட்டேட் பண்ண முடியல. அதனால் நான் வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சிம்பிளாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து இது வந்து ஆன் பண்ணுறது வந்து இப்போ கப்பை எப்படி கழட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன், நான் பேசலை அந்த வீடியோவில். நம்ம கப்பை கழட்டுறதுனால கேமரா நான் ஒரு ஆள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை எப்படி ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தவிர இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு இதில் தான் இருக்குது. மோட்ரு நல்லா ஒரு செம்ம ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. இந்த மாதிரி ஸ்பீடு வந்து நம்ம அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் உள்ளே தூக்கி உள்ளே இழுத்துரும். ஆனால் கல் இருக்கிறதெல்லாம் ஓவர் கல்லெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பக்கெட் இது கிழிஞ்சிடும். ஆல்ரெடி அந்த மாதிரி விட்டு தான் பையெல்லாம் கிழிஞ்சி கிடக்குது. 2 மந்த்துக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் பண்ணனால எலி மட்டும்தான் கடிச்சு வச்சிச்சு. எலி கடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த துணி இல்லைனாலும் வாங்கி நீங்கள் தச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.